பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 47ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனங்கள் 1லிருந்து 9 வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வசனங்கள் தேவனுடைய வருகையை குறித்து இந்த வசனங்கள் எடுத்துரைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்சி, அவர் இந்த பூமி அனைத்தையும் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்துது. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். எல்லா ஜனங்களும் சகல கோத்திரத்தாரும் எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவன் வரும்போது நிச்சயமாக அவர் கம்பீர சத்தத்தோடு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ப்பரிப்பாங்க. அதே போல் தேவனை போற்றி பாடுவாங்க. நம்முடைய ராஜா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போற்றி பாடுவாங்க. இந்த சங்கீதத்தை நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் ஒரு ராஜாவாக போற்றப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இது கடவுளின் இது நம்முடைய கடவுள் எப்படி இருக்காருன்னா, உலக அளவில் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நம்மளுக்கு வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துது. இந்த சங்கீதம் இஸ்ரவேல் மக்களை மட்டுமல்ல, எல்லா அதாவது மொத்த எல்லா தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாரையுமே ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுது. கடவுள் மாபெரும் ராஜாவா என்றென்றும் எல்லா தேசங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். கடவுளின் ஆட்சியை கண்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியுடன் அவர் போற்றுவாங்க. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்டிகை எப்படி ஆண்டவரை நம்ம பண்டிகை எப்படியெல்லாம் கொண்டாடுறோமோ அது போல் நம்ம தேவனுடைய வருகை நாளை நம்ம நிச்சயமாக கொண்டாடுவோம். அவர் தான் ராஜா. அவர் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் ஆளுவார், ஆட்சி செய்வார். இன்னும் கொஞ்ச நாள் தான், அது எப்போ நமக்கு தெரியாது. அது இன்றைக்காக கூட இருக்கலாம், இல்லை காலம் தாமதமாக கூட இருக்கலாம். நிச்சயமாக அவர் இந்த பூமியை அரசாளுவாருன்னு இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுது. நாம் அவருக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமென்.